ஓபன் பண்ணா வானத்துல இடி மின்னல் காத்து வேகமா அடிக்குது, மரம்லாம் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கு, கடல்ல இருக்க அலையெல்லாம் வெளியில வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் பேக்ரவுண்ட்ல ஒரு லேடி என்ன கொன்னுடாதீங்க, என் மகளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு சாமியாரை காட்டினா அந்த சாமியாரு அவங்க கிட்ட இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட நாம தேடிக்கிட்டு இருந்த ஆவி கிடைச்சிருச்சு, இந்த ஆவி கொல்ல நினைக்கிற 4 பேத்தோட ரத்தத்தை நான் எடுத்து வச்சிருக்கிறேன், இவங்களை கொல்றதுக்காக அந்த ஆவி நேரா இங்க தான் வரும். அப்படி வர அந்த ஆவிய இந்த 2 கல் இருக்குல்ல, இந்த கல்லுல அந்த ஆவியை அடைக்க போறோம். அப்போ இந்த 2 கல்லும் ஒன்னு சேர்ந்து ஒரே கல்லா மாறிடும். ஒருவேளை இந்த கல்லு உடைஞ்சிருச்சுன்னா அகோரமான மரணம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த கல்லு மேல யாரு முதல்ல ரத்தத்தை கொடுக்கறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. எது நடந்தாலும் மந்திரத்தை மட்டும் நிப்பாட்டிடாதீங்கன்னு சொல்ல கடல்ல இருந்து அந்த ஆவி கடல் வானம் மரம்னு டிராவல் பண்ணி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருது. வந்த அந்த ஆவிய இவங்க எல்லாரும் மந்திரம் போட்டு அந்த கல்லுக்குள்ள அடைச்சிடுறாங்க. அந்த கல்லு ஒன்னு சேர்ந்துருது. அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிச்சா ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு என்ன நினைக்குதோ அது எதுவுமே நடக்காது. ஆக மொத்தத்துல இந்த பொண்ணு தொட்டது தொடங்காது, வச்சது விளங்காது. இவங்க ஒரு அன்லக்கியான கேள். அப்படியே ஒரு பாட்டு ஒண்ணு அன்லக்கி சம்பந்தமா, அந்த பாட்டு முடியறதுக்குள்ள அந்த குட்டி பொண்ணு பெரிய பொண்ணா மாறிடுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க ஒரு டாக்டரை பார்த்து இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து நான் எது நினைச்சாலுமே நடக்காது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த டாக்டரும் இது எல்லாருக்குமே நடக்கிறது தாமா, உனக்கு மட்டும் கிடையாது, மேபி அது உனக்கு கொஞ்சம் அதிகமா நடக்கலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் இல்ல டாக்டர் எனக்கு இப்ப கொஞ்ச நாளா ஒரு மாதிரி வித்தியாசமா நடக்குது, இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா இன்டர்ன்ஷிப்புக்காக நான் சென்னைக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு பில்டிங்ல நான் நடந்து போறப்போ ஒரு ஆணி என் கால்ல குத்திருச்சு. அப்போ என் கால்ல இருந்த ரத்தம் எல்லாம் வெளியில வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கம்பி வேகமா என் மூஞ்சி மேலேயே படுற மாதிரி வந்தது. திடீர்னு அந்த கம்பி நின்றுச்சு. நான் அந்த கம்பியை பார்த்த உடனே அந்த கம்பியும் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வேலை தேடி என்னோட ஃப்ரெண்டு கம்பெனிக்கு போயிருந்தேன். அவ தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா. ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருந்தது. அங்க ஒரு பையன் என்னை விட அதிக மார்க் எடுத்திருந்தான், அவனுக்கு தான் கிடைக்கும்னு நினைச்சேன். அப்புறம் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுல எப்ப சமாளம் போடுவீங்க, 31ஆம் தேதி போடுவீங்களா இல்ல 1ஆம் தேதி போடுவீங்களான்னு கேட்டேன். அவங்களும் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த வேலை மட்டும் கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சேன். உடனே எனக்கு மெயில் வந்துருச்சு, அதே கம்பெனில நான் செலக்ட் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னன்னா அதே கம்பெனில நான் கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட அந்த கஸ்டமர் ஓகே பண்ணிட்டாரு. இதனால நாங்க ஆன் சைட்டுக்கு போனோம். அங்க ஹீரோயின் ஒரு பையனை பாக்குறாங்க, அந்த பையனும் ஹீரோயினை பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன நீ என்னைய பாத்துக்கிட்டு இருக்கிற, வேலையை பாரு அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினோட பைக் வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் இஷ்யூ, நான் உடனடியா போயாகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பைக் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. ஹீரோயின் ஓலா புக் பண்ணலான்னு போன் எடுத்தா அந்த ஆட்டோக்காரனும் என்னமா ஈவினிங் டைம்ல என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது, அந்த இடம்லாம் கொஞ்சம் ரிஸ்கான இடம், அந்த ஏரியாவுல தினமும் ஒரு சாவு நடக்கும், அதை எடுக்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் வரும், அதுல ஏறி வந்துடும் சொல்லிட்டு போனை கட் பண்ண. இந்த பக்கம் அந்த பையன் நான் உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பையனும் ஹீரோயினும் சின்ன வயசுல அதாவது காலேஜ் படிக்கிறப்ப லவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தம் அடிக்கிறது பிடிக்காதனால ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த பையன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல, ஹீரோயினை தான் இன்னமும் நினைச்சிட்டு இருக்கான். அப்படின்றதுனால ஹீரோயின் திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே நாட்கள் பல போக இந்த ஹீரோ இருக்கான் இல்லையா அந்த பையன், அவனோட அம்மா இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணியே ஆகணும், இமிடியேட்டா ஹார்ட் தேவைப்படுது. இது எல்லாத்தையுமே அவங்க 48 மணி நேரத்துக்குள்ள முடிக்கல அப்படின்னா அவங்க அம்மாவை காப்பாற்றவே முடியாது. அதனால இருக்கிற எல்லாருமே ஹார்ட் டொனேட் பண்றவங்கள தேடிட்டு இருக்காங்க. ஆனா ஹார்ட் கிடைக்கவே மாட்டேங்குது. ஹீரோவும் ஹீரோயினுக்கு போன் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினும் கவலைப்படாது, கண்டிப்பா நைட்டுக்குள்ள உனக்கு ஹார்ட் கிடைக்கும், காலையில உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் கிடைச்சிருது, ஆபரேஷனையும் முடிச்சிடுறாங்க. இந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே இந்த டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இதை கேட்ட அந்த டாக்டர் நானும் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்கேன், இதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. அதுல 2 நாளுக்குள்ள ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு அப்படின்ற நியூஸை பார்த்துட்டு இவரும் ஷாக் ஆயிடுறாரு. இப்போ அந்த டாக்டரும் நீ சொல்ற மாதிரி நடக்குதுன்னே வச்சுக்குவோம், இங்க ஒரு செடி இருக்கு, இந்த செடியை 6 அடிக்கு வளர்த்து காட்டு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் கண்டிப்பா வளரும் டாக்டர், இது 6 அடிக்கு வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இது மட்டும் நடக்கல டாக்டர், இன்னும் 2-3 விஷயம் இருக்கு சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கான் இல்லையா அவங்க கம்பெனில ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. ஹீரோயின் அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல விளையாடுறாங்க இல்லையா அவனுங்க படுமொக்கையா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே போர் அடிக்குது. கோவமான ஹீரோயின் ஆப்போசிட்ல இருக்கான் இல்லையா அவன் கடைசி 5 நிமிஷத்துல 4 கோலை போட்டு அவனுங்க தான் ஜெயிப்பானுங்கன்னு சொல்ல இவங்க சொன்ன மாதிரியே ஹீரோவோட டீம் தோத்து போயிடுது. ஆப்போசிட்ல இருந்தானுங்க இல்லையா அவனுங்க 4 கோல் போட்டு வின் பண்ணிடுறானுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த டாக்டரும் பரவாயில்லமா நல்லதுதான் நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு நாள் அன்லக்கியா இருந்த இனிமே லக்கியா மாறிட்ட போல, இயற்கைக்கும் மைண்டுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு, அதுல உனக்கு நடக்க போறது முன்கூட்டியே தெரியுதுன்னா நல்ல விஷயம் தான் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்ல அதுக்கு ஹீரோயினும் எல்லாமே நடக்குது டாக்டர், அதனால வேற ஒருத்தங்க ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க, இந்த விஷயமே எனக்கு நேத்து தான் தெரியும். அது எப்படின்னா நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்,
சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டைம்ல அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ண ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பொண்ணு பண்ண ப்ராஜெக்ட அந்த மேனேஜர் எம்டி கிட்ட நான் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன்னு சொல்லி நல்ல பேர் வாங்கிடுறாங்க. இந்த பொண்ணு அதை தெரிஞ்சுக்கிட்டு நேரா எம்டி கிட்ட போய் சொல்ல அந்த எம்டி மேனேஜரை கூப்பிட்டு திட்டி விட்டுறாங்க. இதனால அந்த மேனேஜர் இந்த பொண்ணை வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. இந்த பொண்ணு எம்டியை போய் பார்த்து பேசுறாங்க. அப்போ அங்க இருந்த எம்டி இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. இத போய் அவங்க தம்பி கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப அந்த தம்பிக்காரனும் எம்டிக்கு போன் பண்ணி இருடா உன்னை ஆளை வச்சு போட்டு தள்ளுறேன்னு சொல்லி கோவமா கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல இந்த லேடி மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயின் பண்ண ஒரு ப்ராஜெக்ட நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எம்டி கிட்ட நல்ல பேர் வாங்கிடுறாங்க. கோவமான ஹீரோயின் இவ இதே மாதிரி எத்தனை பேரோட ப்ராஜெக்ட ஏமாத்தி இருப்பா, இவெல்லாம் ரொம்ப நாள் வாழவே மாட்டான்னு சொல்ல அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரும் திடீர்னு மேல இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த எம்டி இருக்கான்ல, அவன் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண அந்த ஃப்ரெண்டு நேரா போய் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் எம்டியை பார்த்து நீ இந்த மாதிரி வாழ்றதுக்கு நீ எல்லாம் செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே டாக்டர் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோயினும் அச்சோச்சோ அப்ப எம்டி சாக போறானா, நான் அவனை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போறாங்க. இந்த டாக்டரும் அந்த எம்டியோட அண்ணன் இருக்கான் இல்லையா, அவனும் ஒரு வில்லன் தான், அவனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உன் தம்பியை கொல்ல போறாங்க, அவனை சீக்கிரம் காப்பாத்துங்க, இது எல்லாமே உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு சொல்லிதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த அண்ணங்காரனும் அந்த எம்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னை கொல்ல போறாங்க, பார்த்து சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்ல இவரும் கார்ல போயிட்டு இருக்காரு. இவருக்கு பின்னாடி அந்த தம்பிக்கார இருக்கா இல்லையா, இருடா உன்னை நான் ஆள் செட் பண்ணி கொல்றேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அவன் ஆளுங்களை கூட்டு வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயின் எம்டியை காப்பாத்துறதுக்காக வேகமா ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காங்க. முதல்ல கார்ல எம்டி போயிட்டு இருக்கான், பின்னாடி ஹீரோயின் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி தம்பிக்காரன் செட் பண்ண அடியாட்களும் போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த எம்டி காரை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி வந்து என்னடி உன் பிரச்சனை அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோயினும் நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த அடியாட்கள் எம்டியை கொல்ல ட்ரை பண்றாங்க. இந்த எம்டியும் கையில வச்சிருந்த கன்னை வச்சு அந்த அடியாட்களை துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் எம்டி ஹீரோயினை பார்த்து சாரிமா நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றப்ப காத்துல ஒரு பெரிய தகரம் பறந்து வந்து அந்த எம்டி இருக்கான் இல்லையா, அவனோட கழுத்தை மட்டும் வெட்டிரும். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பாத்துருவாங்க, ரொம்பவே பயந்து போயிருவாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, எதனால நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் நாம அந்த சைட்டுக்கு போனோம் இல்லையா, அப்போ கால்ல ஒரு ஆணி குத்துச்சு, அதோட ரத்தம் ஒரு கல்லுல போய் பட்டுச்சு. அந்த கல்லு அழகா இருக்குன்னு சொல்லி அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த கல்லு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட இவங்க அந்த கல்லை எடுத்து உடைச்சு போட்டுறாங்க. இவங்க கல்லை உடைச்சதுனால அதுக்குள்ள இருந்த ஆவி வெளியில வந்துருது. ஹீரோயின் அந்த ஆவி கிட்ட என்னைய விட்டு போயிரு அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு அந்த ஆவியும் உனக்கு தேவைன்னா நான் வேணும், உனக்கு தேவையில்லைன்னா நான் வேணாமா அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோயினும் என்னால மத்தவங்க சாகுறத பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பேயும் உனக்கு சாகுற வழினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல ஒரு அம்மா ஒரு பொண்ணு, இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவரு இந்த அம்மாவை மட்டும் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் தான். இந்த அம்மாவும் பொண்ணும் ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க. அம்மாவுக்கு பொண்ணு மேல அவ்வளவு பாசம், பொண்ணுக்கு அம்மா மேல அவ்வளவு பாசம், இது எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்க வில்லனோட கம்பெனில தான் ஆடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கம்பெனில யார் யாரெல்லாம் பார்ட்னர்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் ஆரம்பத்துல புலம்பிட்டு இருந்தாங்களே ஒரு டாக்டர் கிட்ட அவரு, அதுக்கப்புறம் செத்து போன எம்டியோட அண்ணன், அதுக்கப்புறம் இன்னும் 2 வில்லன்கள், இவங்க எல்லாமே ஒரே பார்ட்னர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனில தான் அந்த அம்மாவும் ஆடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் இந்த வில்லன்கள்லாம் இந்த அம்மாவை பார்த்து இல்லாத ஒரு கம்பெனியை நம்ம கிரியேட் பண்றோம், ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வரும், அதை இந்த கம்பெனில போட்டு ஒயிட் மணியா மாத்த போறோம்னு சொல்ல அதுக்கு அந்த அம்மாவும் அதெல்லாம் தப்பு, என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்ல இந்த வில்லன்களும் நீங்க ரொம்பவே கோவத்துல இருக்கீங்க, நீங்க எடுக்கிற முடிவு சரியாவே இருக்காது, அதனால உங்களுக்கு நாங்க ஒரு வாரம் டைம் தரோம், நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்ல ஒருத்தன் வில்லனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க ஆடிட்டரோட வீட்டுக்கு ஐடி ரைடு வர போகுது, அதனால இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் சீக்கிரமா ஒளிய வைங்க அப்படின்னு சொல்ல இவனுங்க எல்லாமே இந்த அம்மாவை தேடி தான் வரானுங்க. இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட குழந்தைக்கு பர்த்டே அப்படின்றதுனால வீடையே பயங்கரமா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் டியூஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. வந்த இந்த 4 பேரும் நீ எப்படி எங்களை ஐடில மாட்டி விட்டுருவ, அதனால நாங்க உன்னை கொலை பண்ண போறோம்னு கொலை பண்ணி விட்டுறானுங்க. இந்த செத்து போன அம்மாவோட ஆவியை தான் அந்த சாமியார் கல்லுக்குள்ள ஆரம்பத்திலேயே அடைச்சு வச்சுட்டாரு. இப்போ ஹீரோயின் அந்த கல்லை உடைச்சதுனால அந்த ஆவி திரும்ப வெளியில வந்துருச்சு. வந்த இந்த ஆவி இப்போ ஹீரோயின்
ஹீரோயின் உடம்புக்குள்ளேயே போயிருச்சு. இப்ப அந்த டாக்டர் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு வில்லனுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு இருக்கால, அவ வந்து ஒரு செடியை பார்த்து 6 அடிக்கு வளரும்னு சொன்னா அந்த செடி இப்ப 6 அடிக்கு வளர்ந்துருச்சு, நீ அவளை தேடி போகாத அப்படின்னு சொல்ல அந்த வில்லன் இருக்கா இல்லையா, அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான். என் தம்பியை கொன்னவள நான் பழி வாங்க போறேன் அப்படின்னு அவனே கிளம்பி ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான். வந்த அவனை ஹீரோயின் தான் பேயா இருக்காங்கல்ல, அதனால அவனை கொன்னுடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த பேய் இருக்குல்ல, அந்த பேயோட பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு இப்போ ஒரு அனாதை ஆசிரமத்துல இருக்குது. அந்த பொண்ணு சாப்பாட்டுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இத பார்த்து அந்த பேயும் ஹீரோயினும் அந்த பொண்ணை தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்துடுறாங்க. அந்த ஆசிரமத்துல இருந்தவங்களும் இன்னைக்கு முடியாது, நீங்க 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த டாக்டர் அப்புறம் இன்னொரு வில்லன் இருக்கான் இல்லையா, அவங்க 2 பேத்தையுமே இந்த பேய் கொன்னு முடிச்சிருது. இது எல்லாத்தையுமே அந்த பேய் பொண்ணு தான் பண்றா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட அந்த மெயின் வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த பேயை பிடிக்கிறதுக்காக நிறைய சாமியாரை கூப்பிட்டு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்து அந்த பேயும் அடங்குற மாதிரி தெரியல. அதனால இந்த பேயோட பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணை நான் கொலை பண்ண போறேன், ஒழுங்கா நீ வந்துரு அப்படின்னு வில்லன் மிரட்டி அந்த பேயை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாங்க. இந்த பேயை பிடிச்ச சாமியாரும் நான் பகவதி அம்மன் கோயில்ல போய் இந்த பேயை கட்டி விட்டுருவேன், இனிமே இந்த பேயால உங்களுக்கு தொல்லை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயினும் மயக்கத்திலிருந்து கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. கண்ணு முழிச்ச ஹீரோயினையும் அந்த வில்லன் கத்தியால குத்தி கொலை பண்ணி குழியில போட்டு மூடிட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணா வில்லன் வீட்டுல இருக்கிறப்ப திடீர்னு அந்த பேய் வந்து கொலை பண்ணிருது. எப்படிடா திரும்ப வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த சாமியார் இருக்காரு இல்லையா, அவரு இந்த பேய் இருக்குல்ல, இது நம்ம மந்திரத்துக்கு கட்டுப்பாட்டு எல்லாம் வர கிடையாது, அந்த பொண்ணோட பாசத்தினால வந்துச்சு, இது நம்ம பண்ற மிகப்பெரிய பாவம்னு சொல்லி புடிச்ச அந்த ஆவியையும் திறந்து விட்டுறாரு. நேரா அந்த ஆவி ஹீரோயின் உடம்புக்குள்ள போய் ஹீரோயினையும் காப்பாத்திருது. அதே சமயம் இந்த வில்லனையும் கொலை பண்ணிருது. இப்ப அந்த பேயும் ஹீரோயினை விட்டு போயிருது. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயினும் ஹீரோவும் அந்த பேயோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்கள தத்து எடுத்துக்கிறாங்க. இப்படியே இந்த படமும் முடியுது.